ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி, மூன்றாம் திருமொழி. எப்படி இருக்கு பாருங்க. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் கெழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு மாறோம், தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்து அருளாயே. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் கெழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழைமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு மாறோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்து அருளாயே. அப்படி பண்ணிடலாம். கோழி அழைப்பதன் முன்னம், அதுபடி கோவி கூவறதுக்கு முன்னாடி குடைந்து நீராடுவான், நன்றாக தீர்த்தாமாடுவான் என்று நாங்கள் போந்தோம். ஒரு பொய்கைக்கு போனோம். ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய். அரவணை மேல் பள்ளி கொண்ட பெருமானே, கோழி அழைப்பதற்கு முன்னால் நாங்கள் பொய்கைக்கு நீராடப் போந்தோம். ஆழியன் செல்வன் கெழுந்தான். ஆழியன் செல்வம் அப்படின்னு சூரியனை சொல்கிறார். அது ஸ்ரீமன் நாராயணன், சூரிய நாராயணன்னே புரிஞ்சுக்கலாம். அந்த அவன் எழுந்தான், அவன் எழுந்தான் ஏழமை ஆற்றவும் பட்டோம். நாங்கள் ஏழைகள், அதனால் சில கஷ்டங்களை பட வேண்டியிருக்கிறது. இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், இன்னுமே நாங்கள் பொய்கைக்கு வந்து தீர்த்தாமாட வரமாட்டோம். ஏன்னா நீ எங்களுடைய துயிலை, எங்களுடைய ஆடைகளை கவர்ந்து சென்று விட்டாள். தோழியும் நானும் தொழுதோம் துயிலை பணித்து, துயிலை கொடுத்து அருளாயே. அர்த்தமானது உங்களுக்கு. அதாவது கண்ணன் ஆய்ச்சி அந்த ஆயர் பெண்களுடைய துயிலை கவர்ந்து சென்று விட்டான். இப்போ சொல்கிறான், நாங்கள் முன்னெல்லாம் கோழி விடிகார்த்தாலே குளிக்க போயிடுவோம், இனிமேல் அந்த பொய்கைக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாமா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம். போந்தோம்னா பொய்கைக்கு போனோம்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை பொய்கைக்கு வந்தோம். ஆழியன் செல்வன் கெழுந்தான், சூரியன் உதித்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய். இப்போ பார்க்குறோம், எங்கள் துணிகளெல்லாம் காணும். ஏழைமையாற்றவும் பட்டோம், நாங்கள் ஏழைகள், அதனால் அதற்குண்டான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இனி என்றும் பொய்கைக்கு மாறோம், இனிமேல் நாங்கள் இந்த பொய்கையில் நீராட வரமாட்டோம். தோழியுண்டானும் தொழுதோம் துகிலை பணித்து அருளாயே. இதுவன் புகிந்து எந்தோ இப்பொய்கை எவ்வாறு வந்தாய், மதுவின் துழாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதே, விதி மின்னையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையேல், குதி கொண்டு அரவில் நடித்தாய் குறுந்திடை கூரை பணியாய். இதுவும் அதே தான். இதுவென் புகுந்தது இங்கு எந்தோ. வேற பொய்கைக்கு போயிட்டா, கண்ணனுக்கு தெரியாதுன்னு நினச்சிருந்தா. அவள் இதுவென், இது எங்கேருந்து புகுந்தது இங்கே எப்படி நீ புகுந்தாயின் எந்தோன்னு. பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய், எப்படி இந்த பொய்கையை கண்டுபிடித்து வந்தாய் சொல்ல. மதுவின் துழாய் முடிமாலை, துளசி கிரீடத்தில் அறிந்திருக்கிற பெருமானே, மாயனே எங்கள் அமுதே. அதாவது விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரையே. வித்தக பிள்ளாய், வித்தகனை விரையெல்லாம் வேகமாக போகாதே. விதியின்மையால் அது மாட்டோம், எப்படின்னா எங்களுக்கு பாக்கியம் இல்லாதனால அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். என்ன பிரிவான அர்த்தம் பண்ணியிருக்கான் அப்போ அதுக்கெல்லாம் விதியின்மையால் அது மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே புகுந்தது இது என், வந்து சேர்ந்ததற்கு காரணமென், இப்பொய்கைக்கு இக்குளத்திற்கு எவ்வாறு வந்தாய், எந்த வழியாலே வந்தாய்,
மதுகின் துழாய் முடி மாலே அர்த்தமாகுது. மாயனே அர்த்தமாகுது. எங்கள் அமுது எனக்கு அமுது போன்று இனிமையானவனே. விதியின்மையால் விதி பாக்கியம் இல்லாதனால அது மாட்டோம் சம்ஸ்லேஷத்துக்கு இசைய மாட்டோம். உன்னோடு சேர்வதற்குன்னு அர்த்தம். வெறும் மாட்டோம் தான் எழுதியிருக்கேன், அதுவும் தான் எழுதியிருக்கேன். அந்த இது உன்னோடு சேர்வது என்பதை நாங்கள் செய்ய மாட்டோம். வித்தக பிள்ளாய் விறகேல் அவசரப்பட வேண்டாம், வேகமாக போக வேண்டாம். அரவில் குதி கொண்டு நடித்தாய், குதி கொண்டு காளிய நாகத்தின் மேல் குதித்து கொண்டு நர்த்தனம் செய்தவனே. குறுந்திடை கூரை அந்த குருந்த மரத்தில் ஏறி வைத்திருக்கின்ற சேலைகளை பணியாய் கொடுத்தருளாய். அர்த்தமாக இருக்குது. அதில் இப்போ பார்ப்போம், பாசுரத்தை பார்த்தா நல்லா புரியும் உங்களுக்கு. இதுவன் புகுந்தது இங்கு எந்தோ இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய். மதுவின் துழாய் முடி மாலே மாயவனே மாயனே எங்கள் அமுதே. விதி மின்மையால் அது மாட்டோம். அது மாட்டோம்ங்கிறது உன்னோடு சேர மாட்டோம். சம்ஸ்லேஷிக்கிறதுனா உன்னை அணைய மாட்டோம். வித்தக பிள்ளாய் விறகேல் குதி கொண்டு அரவில் நடித்தாய். அது காளியன் அர்த்தத்தை சொல்கிறேன். குறுந்திடை கூரை பணி அந்த குருந்தி மரத்தின் மேலே வச்சிருக்கிற அந்த எங்களுடைய துணிகளை கொடுன்னு சொல்கிறேன். வேறு ஒன்று. எல்லே ஈதென்ன இளமை எம்மனை மார்கானில் ஒட்டார். பொல்லாங்கி இதென்னு கருதாய் பூங்குருந்தேரி இருத்தி. வில்லால் இலங்கை வில்லால் இலங்கை அழித்தாய். நீ வேண்டியதெல்லாம் தருவோம் எல்லோரும் காணாமே போவோம். பட்டை வணித்து அருளாயே. எல்லே ஈதென்ன கிழமை எம்மனை மார்காணில் ஒட்டார். பொல்லாங்கு ஈதென்னு கருதாய் குருந்து ஏறு இருத்தி. வில்லால் இலங்கை அழித்தாய். நீ வேண்டியதெல்லாம் தருவோம் எல்லாரும் காணாமே போவோம். பட்டை பணித்து அருளாயே. சாதாரண இது என்ன இளமைனா, இது என்ன இளமை குறும்புன்னு அர்த்தம். என்னை இதென்ன இளமை அப்படின்னு. எம்மனை மார்காணில் ஒட்டார். எங்களுடைய தாய்மார்கள் இதை பார்த்தால் அவனை விடமாட்டா. பொல்லாங்கு இதென்னு கருதாய். இது பொல்லாத காரியம், இதை செய்யக்கூடாது என்று நீ கருதவில்லை. பூங்குருந்து ஏறி இருத்தி. இந்த பூங்குருந்த மரத்தின் மேலே ஏறி இருக்கிறாய். வில்லால் இலங்கை அழித்தாய். எங்கேருந்து ராமனை கூப்பிடுறதில்லை. வில்லால் இலங்கை அழித்தாய். சரி, நீ வேண்டியதெல்லாம் தருவோம். உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் தருவோம். எல்லாரும் காணாமே காணவே மற்றவர்கள் பார்க்காமல் மற்றவர்களுடைய கண்கில் படாமல் நாங்கள் அங்கேருந்து போய்விடுவோம். பட்டை பணித்து அருளாய். பட்டைனா ஆடையை கொடுத்து அருள வேண்டும். இதான் எல்லே ஈதென்ன இளமை எம்மனை மார்காணில் ஒட்டார். பொல்லாங்கு ஈதென்று கருதாய் பூங்குருந்தேரி இருத்தி. இருத்தினா இருந்தாய்ன்னு அர்த்தம். வில்லால் இலங்கை அழித்தாய். வேண்டியதெல்லாம் தருவோம் எல்லாரும் காணாமே எல்லாரும் யாரும் அவர்கள் கண்கள் படாமல் போயிடுவோம். பட்டை பணித்தருளாய். பட்டைங்கிறது அருள் மார்பு கச்சைன்னு சொல்லலாம், இல்லை புடைகள்னே சொல்லலாம். பறக்க விழித்து எங்கும் நோக்கி பலர் குடைந்தாடும் சுனையில் அரக்கனில்லா கண்ண நீர்கள் அலைகின்றனவா பாராய். இரக்கமேல் ஒன்றும் இல்லாதாய் இலங்கை அழித்த பிரானே. குரக்கு அரசாவது அறிந்தோம் குறுந்திடை கூரை பணியாய். விழித்து எங்கும் நோக்கி. எல்லாரும் நல்ல கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பலர் குடைந்தாடும். எல்லாரும் நல்ல விழிப்போடு
நீ தீர்த்தாமாடுற இந்த சுனையில் இந்த பொய்கையில் அரக்கனில்லா கண்ட நீர்கள் அலமீன்றனவா. அது கண்ணீர் எங்களுடைய ஆடைகளை திருடி கொண்டு போய்விட்டால் அதனால் நாங்கள் அழறோம். அந்த கண்ணீர்கள் அப்படியே கொட்டிகிட்டே இருக்க அலமருகின்றனவா. நாங்கள் ரொம்ப வருந்தத்தில் இருக்கிறோம் பாராய். இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய், இரக்கமில்லாதவனை இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய், இலங்கை அழித்த பிரானே அப்படின்னு ராமபிரானே கூப்பிடுறேன். குரக்கு அரசு ஆவதறிந்தோம். நீ குரங்குகளுக்கு ராஜாவாக இருந்தால் எங்களுக்கு தெரியும். குறுந்திடை கூரை பணியாய், குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தனால நீ மரத்தை மேலே ஏறி எங்களுடைய ஆடைகளை வைத்திருக்கிறாய். அந்த குறுந்திடை கூரை அந்த ஆடைகளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் தான். பறக்க விழித்து எங்கும் நோக்கி பரற்குடைந்தாடும் சுனையில் அரக்கனில்லா கண்ணநீர்கள் அலமருகின்றன பாராய். இரக்கவேல் ஒன்றுமில்லாதாய், இலங்கை அழித்த பிரானே. குரக்கு அரசு ஆவதறிந்தோம். குரங்களுக்கு ராஜாவாக இருந்த அதனால தான் மரத்தில் ஏறி உட்காந்துருக்க போல இருக்கு. குறுந்திடை கூரை பணியாய் காலை கதுவிடுகின்ற கயலோடு வாழை விரவி வேலை பிடித்து எந்தனை மார்கள் ஓட்டில் என் விளையாட்டு கோலச்சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறி இராதே கோலங்கரிய பிரானே. குறுந்திடை கூரை பணியாய். இந்த குருந்த மரத்தில் இருக்கின்ற ஆடைகளை கொடுத்தருள வேண்டும். எல்லா இடத்துலையும் இதுதான் இருக்குது. காலை கதுவிடுகின்ற கயலோடு. நாங்கள் பொய்கையில் நிற்கிறோம். அந்த பொய்களில் இருக்கிற மீன்கள்லாம் எங்கள் காலை கவ்வுகின்றன. வாழை விரவி கையிலோடு வாழை மீன் கூட எங்களை பெருசு முன்னாடி குதிச்சுன்னு இருக்கு. வேலை பிடித்து எந்தனை மார்கள். வேலை எப்படின்னா எங்களுடைய அன்னைமார்கள் வேலோடு வருவா. வேலைன்னா இங்கே வேல்னு இல்லாமல் கைத்தடியோடு வருவார்கள். ஊட்டில் என் விளையாட்டோ. அவர்களால் விரட்டப்படுவது என்ன பெரிய காரியமாக, அது என்ன ஒரு விளையாட்டாது அப்படின்னு சொல்கிறார். கோலச்சிற்றாடை பலவும் கொண்டு, அழகிய உங்களுடைய சிறிய ஆடைகளை எல்லாம் கொண்டு நீ ஏறியிராதே, அந்த குருந்த மரத்தில் மேறி இருக்காதே. கோலங்கரிய பிரானே. குறுந்திடை கூரை பணியாய். படிக்கலாம். காலை கதுவிடுகின்ற கயலோடு வாழை விரவி. பெரிய வாழைனா பெரிய மீன்கள், அதெல்லாம் துரத்தின்னு இருக்க வேண்டியிருக்கு எங்களால். வேலை பிடித்து என்னை பார்கள். அடிக்கிற கட்டையோடு வந்தால் ஓட்டில் என்ன விளையாட்டும் கோலச்சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறிராதே. கோலம் கரிய பிரானே. குறுந்திடை கூரை பணியாய். தடத்தவிழ்த்தாமரை பொய்கை தாள்கள் எங்கள் காலை கதுவ விடத்தேள் எரிந்தாலே போல வேதனை பெற்றவும் பட்டோம். குடத்தை எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே படிற்றையெல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்து அருளாகிய. வித்தியாசமாக இருக்கு பாருங்க. தடத்தமிழ் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவ விடத்தேள் எரிந்தாலே போல வேதனை அற்றவும் பட்டோம். குடத்தை கெடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே படிற்றையெல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்து அருளாயே. இந்த தடத்தவிழ் தாமரைன்னா நல்ல அந்த தாமரையோட அதனோட தாள் இருக்கே, தாமரையோட அந்த தண்டு இருக்கே, அது காலை பிடிச்சிக்கிறது தான். அதை எப்படி எழுதுவா? தடத்தமிழ் தாமரை பொய்கை தாள். அதோட தாமரையோட அந்த கொடி
எங்கள் காலை கதுகிறது. அது எப்படி இருக்குன்னா, விடத்தேள் எரிந்தாலே போல, விடத்தேள்னா விடமுள்ள தேள் கொட்டினா மாதிரி எங்களுக்கு கால் வருகிறதாம். அப்படி வேதனையற்றவும் அந்த மாதிரி வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம். குடத்தை கெடுத்தேன விட்டு கோத்தாடவல்ல எங்கோவே, பெரியாழ்வாருடைய வார்த்தையை எழுதியிருக்காளாண்டா. படிற்றையெல்லாம் தவிர்த்து, இந்த கெட்ட காரியங்களை எல்லாம் விட்டு எங்கள் பட்டை வணித்து அருளாயே. புரியுதுன்னு நினைக்கிறேன். தடத்தவிழ்த்தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதுவ விடத்தேள் எரிந்தாலே போல வேதனை அற்றவும் பட்டோம். குடத்தை கெடுத்தேற விட்டு கூத்தாடவல்ல என்கோவே, படிற்றையெல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்து அருளாயே. நீரிலே நின்று அயர்கின்னோம் நீதியல்லாதன செய்தாய். ஊரகம் சாலவும் செய்தால் ஊழியெல்லாம் உணர்வோனே, ஊழியெல்லாம் உணர்வானே. ஆர்வம் உனக்கே உடையோம் அன்னைமார்காணில் ஒட்டார். போரவிடாய் எங்கள் பட்டை பூங்குறுந்தேறி இராதே. நீரிலே நின்று அயர்கின்னோம். தண்ணீரில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சோர்வடைந்திருக்கிறோம். நீதியல்லாதன செய்தாய், சட்டத்துக்கு புறமான தர்மத்துக்கு புறமான பல காரியங்களை செய்தாய். ஊரகம் சாலவும் செய்தால் ஊழியெல்லாம் உணர்வானே. இந்த ஊரகம்னா இந்த ஊர் முழுக்க எல்லாரும் சேர்ந்து உன்னிடம் கோவித்து கொண்டாள்னு புரிஞ்சுக்கலாமா? ஊழி அர்த்தம் பார்த்துக்கலாம். நீதியல்லாதன செய்தாய், அது வரலையும் அர்த்தம் இருக்குது. ஊழியெல்லாம் உணர்வானே. கற்பான் காலத்துக்கெல்லாம் க்ஷண சிந்தையுடன் உணர்ந்திருப்பவனே. அப்படியே ஊழியெல்லாம்னா நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சவனே, காலத்தை எல்லாம் அறிந்தவனே. நீரிலே நின்று அயர்கின்றோம் அர்த்தமாகிறது. ஐயோ உனக்கே ஆர்வமுடையும், உண்மையில எங்களுக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அம்மனைமார்காணில், இந்த இந்த விளையாட்டை இங்கே என்னுடைய தாய்மார்கள் பார்த்தா உன்னை கொய்த்து கொள்வார்கள். செய்யா நின்றாய், விஷமங்களில் தப்பி பிழைப்போம் என்றான். சரி. எங்கள் ஊராகின ஆய்ப்பாடியம் அகம் மாளிகைகளும் சாலவும் மிகவும் சேய்த்து ரொம்ப தூரத்தில் நின்றன. எங்கள் பட்டை எங்களுடைய சேலைகளை போரவிடா. இப்போ நான் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. சேய்த்துன்னு நீரிலே நின்று அயர்கின்னோம் மொத்தம் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நீதியல்லாதன செய்வாய். ஊர் அகம் சாலவும் சேய்த்தால், ஊர் எங்கள் ஊர், அகம்னா எங்களுடைய வீடுகள், சாலவும் மிகவும் செய்தால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஊழியெல்லாம் உணர்வானே, காலஸ்வரூப்பியே. ஆர்வம் உனக்கே உடையும், உன் மேலே கோபம் இருந்தாலும் எங்களுக்கு உன் மேலே பிரியமும் உண்டு. அம்மனைமார்காணில் ஒட்டார். போரவிடாய் எங்கள் பட்டை போரவிடாய் பத்தை பூங்குருந்து ஏறியது. எங்களுடைய ஆடையைத்தாய் மரத்தில் ஏறாத அப்படின்னு சொன்னார். தேவிமார் மக்களே எல்லாம் கற்று எங்கும் எல்லாரும் போந்தார். தூமலர் கண்கள் வளர தொல்லையில் தொல்லை இராத்துயில் வானே. சேமமேல் அன்றிது சாலச்சிக்கன நாம் சொன்னோம். கோமளாயற் கொழுந்து குறுந்திடை கூரை பணியாய். குறுந்திடை கூரை பணியாய்ங்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் இடத்துல இந்த பதிகத்துக்கு விசேஷமான வார்த்தை. நான் படிச்சுடலாம், நம்ம ஒன்று அர்த்தம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த தொல்லை பழைய ராத்திரிகளில் மலர்கண்கள் வளர
சுத்தமான மலர் போன்ற கண்கள், நித்திரை வசையாகும்படி துயில்வானே, பள்ளி கொள்பவனே. அந்த பொய்கரி கரையிலே நிற்கும் அவர்கள் மாமியார் மக்களல்லோம், நாங்கள் நமக்கு தேவியாரும் அத்துறையுள்ளவர்கள் மத்திரமல்லோம். மற்றும் எல்லாரும் இங்கு போந்தார், இது சால சேமமன், இது எங்களுக்கு தகுதியானதன்று. இது நாங்கள் சிக்கனச் சொல்லோம், சிக்கன உறுதியாக சொல்லுகின்றோம். ஆயர் கோமள கொழுந்து குறுந்திடை கூரை பணியாய். திருப்பி ஒரு தான் பாசத்தை படிச்சு விடலாம். மாமியார் மக்களே எல்லாம் எங்களாம் சொந்தக்காரா எல்லாரும் அர்த்தம். மாமியார் மக்களே அல்லோம் அப்படின்னா இருக்கிறவெல்லாம் நாங்களாம் சொந்தர் சொந்தம் இல்லை. மற்றும் இங்கு எல்லாரும் போந்தர், இந்த இடத்துல எல்லாரும் பல வகைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். தூமலர் கண்கள் துருவ தொல்லை இரா துயில்வானே, நன்னா தூங்குறவனே ராத்திரியில். சேமமேல் என்று இது சால, இது நல்ல காரியம் இல்லை, இது தகுதியான காரியம் இல்லை என்று சிக்கன நாம் இது சொன்னோம், திட்டவட்டமாக சொல்கின்றோம். இன்றைக்கி செய்கிற சாரியெல்லாம் சேமம் அல்ல, நல்ல காரியம் இல்லை. கோவளாயற் கொழுந்து கொருந்திடை குறைபணியாய். மாமியார் மக்களே கல்லும் மற்றும் எங்கு எல்லாரும் போந்தார். தூமரற் கண்கள் வளர தொல்லை இரா துயில்வானே. சேமமேல் அன்றிது சால சிக்கன நாம் இது சொன்னோம். கோமளாயற் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய் ஆயிடுத்து. அப்புறம் கஞ்சன் வலை வைத்த வென்று காரிருள் கெல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கண்ணியரோவை அஞ்ச புறப்பட சோதை ஆணோட விட்டிட்டிருக்கும் வஞ்சகப்பேல் பாலுண்ட மசுமகிலி தானே மகிமகிலி குறைத்தாராய். கூரை கேட்குறது தான் முக்கியமான கொஞ்சம் விசேஷமான வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்க. ஏன்னா அம்மா உன்னை விட்டு யசோதை உன்னை சொல்லாமல் விட்டுவிட்டா, கண்டிக்கிறது இல்லைங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்படி இருக்குன்னு இப்படி படிச்சுட்டு வரலாம். ஒன்று கஞ்சன் வலை வைத்த அன்று கம்சனானவன் உன்னை அழிப்பதற்காக நிலைத்த காலத்தில் கார் இருள் மிக்க இருளுடைத்தான வெள்ளில் இருட்டில் இரவில் பிழைத்து நின்ற அம்மனமாக நிற்கின்ற கன்னியரோமை இளம் பெண்களான எங்களுக்கு நெஞ்சு துக்கம் செய்ய மனத்துக்கத்தை உண்டாக்குவதற்காக போந்தாய் வந்து பிறந்தாய். எங்களுடைய ஆடைகளெல்லாம் அபரித்து நாங்கள் அரை நிர்வாணமாக நிற்கின்ற துக்கத்தை தருவதற்காக கஞ்சனனுடைய சதியிலிருந்து தப்பிச்சு ராத்திரியில் வந்து இங்கே பிறந்தாய், அதான் அர்த்தம். யசோதை பிராட்டியோ என்றால் அஞ்சு நீ பயப்படும்படி உரப்பாள், உன்னை அதட்ட மாட்டாள். உன்னை பயப்படும்படியாக அவள் வந்து அதட்ட மாட்டாள். ஆணோட விட்டிருக்கும் தீம்பிலே கை வளரும்படி உன்னை விட்டு விட்டாள். வஞ்சகம் பேச்சு, வஞ்சனையுடைய அந்த பேச்சினா பூதனை உடைய பால் முளைப்பாலை உண்ட மசுமை கிளி பொம்மையில் என்ன வெக்கமில்லாதவனே, நாணமில்லாதவனே, பசுமை கிளி கூரை தாராய், எங்களுடைய தேலைகளை தர வேண்டும். புரியுதா? பாசனம் படிச்சுடலாம். இப்போ கஞ்சன் வலை வைத்த அன்று, உன்னை கொல்றதுக்கு கஞ்சன் வலை வைத்தான் அன்று. காரினுள் எல்லில் பிழைத்து, தப்பிச்சுட்டு வந்துட்ட, ரொம்ப இருட்டான ராத்திரி தப்பிச்சுட்டு வந்து நெஞ்சம் துக்கம் செய்ய போந்தாய்.
நின்ற இக்கன்னியரோமை என்னுடைய ஆடைகளை நீ அபகரித்ததனால் நாங்கள் அரை நிர்வாணமாக நிற்கும்படி எங்களுடைய நெஞ்சு துக்கம் செய்ய பூந்தாய். எங்களை வருத்துவதற்காக வந்து சேர்ந்தாயின. கஞ்சனோட சதியிலேருந்து தப்பிச்சு. அஞ்சு உறப்பாள் அசோதியும் உன்னை அதட்டி கட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. ஆணோட விட்டிருக்கும் நீ செய்த தீம்புகளையெல்லாம் கண்டு கொண்டாமல் விட்டிருக்கிறாள். வஞ்சக பேச்சு பாலுண்ட மசுமையிலின்னா அந்த லஜ்ஜை இல்லாதவனே, நாணமில்லாதவனே, கூரை தாராய் அப்படின்னு சொன்னான். கன்னியரோடு எங்கள் நம்பி கரிய பிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவயர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொல்ல மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம்போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. கன்னியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை ஆயர்பெண்களிடம் என்னுடைய கரியபிரானான கண்ணன் செய்கின்ற விளையாட்டை பொன்னியல் மாடம் சூழ்ந்த தங்கத்தால் செய்யப்பட்ட மாடங்கள் சூழ்ந்த புதுவயர்கோன் வில்லிபுத்தூரோட ராஜாவான பட்டன்கோதை பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இன்னிசையால் சொந்த மாலை இறைந்தும் வல்லவர் தாம் மேலே அவர்கள் மேலே போய் மன்னிய மாதவனோடு இருப்பார்கள். வைகுந்தத்தில் புகுந்து மாதவனோடு இருப்பாரே அப்படின்னு முடிக்கிறார். படிக்கலாம். கன்னியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவயர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம்போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கு இருப்பாரே. முடிச்சுடலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.